என்னால் இந்த விஷயத்தை ஜீர்ணிக்க முடியலை. எனக்கு பிரியாக்கா, ரோபோ சங்கர் அண்ணா ஃபேமிலி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். நான் ஒவ்வொரு முறையும் பிரியாக்காவை பார்க்குறப்ப அண்ணனுக்காக ப்ரேயர் பண்ணிக்குமா, அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம், கவலைப்படாதீங்க, எந்த இடத்துலேருந்து அண்ணன் இவ்வளோ உயர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொன்னேன். ஆனால் நேற்று மதியத்திலேருந்தே என்னோடய மனதில் பய உணர்வும், எனக்கு ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அது என் மனசில் தோணும். அது நேற்றுலேருந்து தோணுது. ஆனால் என்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி கூட இல்லை. இப்போ நான் இந்த செய்தியை பார்க்கும்போது கூட இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ பிரியாக்காவுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்கிறது கூட தெரியல. ஏன்னா அக்கா அண்ணன் மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, அவ்வளோ விஷயம். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும்போதெல்லாம் அண்ணனை பற்றியும், அண்ணன் நல்லா இருக்கணுமா, ஹெல்த்தாக இருக்கணும், அப்படி இப்படின்னு எனக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சூழ்நிலையை நான் பார்த்து இப்படி பதிவு பண்ண வேண்டிய நிலைமை வருமா, அண்ணனோட புகழை சொல்கிற இடத்துல தான் நான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமை வந்ததை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக பிரியாக்காவுக்கு அண்ணன் என்றைக்கும் இறைவனாக இருக்கணும். அக்கானால் அவங்க அம்மா தவறின விஷயத்துலேருந்தே மீண்டு வர முடியல. இதை எப்படி மீண்டு வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வணங்கக்கூடிய வாராகியும் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரனும் அவருடைய ஆத்மாவை திருவடியில் பெற வச்சு அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் விலகி அக்கா கவலைப்படாமல் இருக்கணும் என்கிற ஒரே ஒரு வார்த்தையால் சொல்லிடலாம். ஆனால் அது எவ்வளோ வேதனைன்னு என்னால் சொல்ல முடியல.